நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், கான பைன ஆதம் வ நூஹ் அஷ்ரத்து குரூன் குல்லுஹும் அலல் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுக்கும் நூஹுக்கும் இடையில் 10 பரம்பரையினர் காணப்பட்டனர். அவர்கள் அனைவரும் முஸ்லீம்களாக இருந்தனர். கர்ன் என்ற சொல்லுக்கு, அரபு சொல்லுக்கு 2 கருத்துக்கள் இருக்குது. முதலாவது 100 வருஷம் என்கிற 100 வருடங்கள் என்ற கருத்து. ரெண்டாவது ஜென்ரேஷன், அதாவது ஒரு பரம்பரை அப்படி என்ற கருத்து. இப்படி 2 கருத்துக்கள் இந்த கர்ன் என்ற சொல்லுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்படி என்றால் இந்த ஹதீஸின் படி 1000 வருடங்கள், அதாவது ஒரு மிலேனியம் என்று நாம் கூறுவோம். 10 பரம்பரை என்று இந்த கருத்தை எடுத்துக்கொண்டால் இது 1000 வருடங்களை விட அதிகமாக காணப்படும். ஏன்னா நமக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் மக்களுடைய ஆயுள், மக்களுடைய வாழ்க்கை இந்த நீண்டதாக இருந்தது. ஆதமுக்கும் நூஹுக்கும் இடையில் அதிக பரம்பரைகள் இருந்துச்சு. 10 என்று நாம் அதை வரையறுக்க முடியாது. ஆனால் அனைவரும் முஸ்லீம்கள். ஸோ ஆதமுக்கும் நூஹுக்கும் இடையில் காணப்பட்ட அந்த பல்வேறு பரம்பரைகளுக்கு மத்தியில் 10 பரம்பரைகள் முஸ்லீம்களாக இருந்தாங்க. அதுக்கு பின்னர் தான் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அந்த இணை வைப்பு கொள்கை மெதுவாக ஊடுருவ ஆரம்பிக்குது. அது எப்படி ஆரம்பமானது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது புகாரில் வரக்கூடிய இப்னு அப்பாஸுடைய விளக்கம். ஆதமுடைய சந்ததி, ஆதமுடைய பரம்பரை, அவர்கள் மெதுவாக தங்கள் மார்க்கத்தை இழக்க ஆரம்பிக்கிறாங்க, பாவங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ கொள்கையில், தௌஹீத் கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. கொஞ்சமாக இறை மறுப்பு கொள்கை அவங்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பிக்குது. நேர்வழியில் நின்றவங்க, நல்லவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அவர்களில் மிக 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 குறைவாகத்தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஷைத்தான் வந்து கூறினான், இந்த சொற்ப எண்ணிக்கையான நல்லவங்களும் மரணிச்சிட்டாங்கன்னா பின்னால் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை நினைத்து வணங்கி வழிபடக்கூடியவங்க பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஷைத்தான் வந்து மக்களுக்கு கூறினான். மக்களுக்கு நசீஹத், அட்வைஸ் கொடுத்தான். அதாவது மக்களுக்கு நசீஹத் கொடுக்கறதுக்கு, இந்த நல்லவர்கள் மரணிச்சிட்டாங்கன்னா வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு போதிச்சான். எனவே மக்கள் அவர்கள் மரணித்த பின்னர் அவர்களை போன்று நீங்கள் சிலைகளை செதுக்குங்க, அவர்களுடைய ஞாபகமாக சிலைகளை உருவாக்குறதன் மூலமாக அந்த சிலைகள் உங்களுக்கு இபாதத் செய்வதை ஞாபகப்படுத்தும். அவங்க இருந்து எப்படி இபாதத் செய்யணுமென்னு உங்களை ஞாபகப்படுத்துகிறாங்களோ, நினைவுபடுத்துகிறாங்களோ, அதே போன்று இந்த சிலைகள் உங்களுக்கு இபாதத் செய்யணும் அப்படிங்கிற ஞாபகத்தை உங்களுக்கு தரும் என்று ஷைத்தான் கூறினான். ஏனென்னா இந்த நல்ல மனிதர்கள் மக்களுக்கு நசீஹத், அதாவது அட்வைஸ் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்களும் மரணிச்சிட்டா மக்களுக்கு யார் இப்போ உபதேசம் கூற போகிறாங்க? எனவே அவங்க மரணித்ததும் அவங்களை ஞாபகப்படுத்துகிற முகமாக சிலைகளை செதுக்குங்க, அதன் மூலம் நீங்கள் அவங்களையும் இபாதத் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அடிக்கடி நீங்கள் புதுப்பிச்சு கொள்ளலாம். ஷைத்தானுடைய இந்த ஆலோசனை நல்ல ஒன்றாக, சிறந்த ஒன்றாக இருப்பதை நினைத்து அதனை பின்பற்ற ஆரம்பித்தாங்க அந்த காலத்து மக்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? சிலைகளை உருவாக்கினாங்க. அப்படியே ஷைத்தானும் போயிட்டான். அவன் மிகுந்த பொறுமையாளன். பொறுமையாக சிறிது காலம் இருந்தான், எவ்வித சத்தமும் இல்லாமல் சிறிது காலம் இருந்தான். பின்வந்த மக்கள் எதற்காக இந்த சிலைகள் செதுக்கப்பட்டன என்ற காரணத்தையே மறந்துட்டாங்க. ஒரு பரம்பரைக்கு பின்னுக்கு அடுத்த பரம்பரை வர வர மக்கள் மறந்துட்டாங்க என்ன காரணத்துக்காக இந்த சிலைகள் எல்லாம் நிர்மாணிக்கப்பட்டுச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு அப்போது ஷைத்தான் வந்து கேட்டான், ஏன் நீங்கள் இந்த சிலைகளை வணங்கக்கூடாது? இப்படித்தான் ஷிர்க் என்கிற இணை வைப்பு உருவானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 சிலைகளை பற்றி அல் குர்ஆன்ல கூறுறான். வத்தன், சுவாஅன், யகூத், யஊக், நஸ்ர், 5 நல்ல மனிதர்களோட பெயர்களால் உருவாக்கப்பட்ட சிலைகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம் இந்த சிலைகள், அதாவது சமூகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்த இந்த 5 பேருடைய சிலைகளை வணங்க ஆரம்பித்தாங்க. இப்படித்தான் எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய இறை தூதர்களோட முதலாவது இறை தூதராக இருக்கிறாரு. ஷஃபாத் பற்றி வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்கு, மறுமை நாளில் மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் சென்று சொல்லுவாங்க, அந்த அவ்வல் ருசுல் இலா அஹ்லில் அர்த், உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய முதலாவது ருசுல், இறை தூதர் நீங்கள் தான் என்று மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் சொல்லுவாங்க. எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான்
உலகத்தில் அனுப்பப்பட்ட முதலாவது இறை தூதர் ரசூல். இவர் 5 உலுல் அசும்களில் ஒருத்தர். அல்லாஹுடைய மிகச்சிறந்த பெஸ்ட்டான 5 நபிமார்கள் என அடையாளப்படுத்தப்பட்டவர்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் ஒருத்தர். ஏனைய 4 பேர் யாரென்றா சையதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம். முஹம்மத், இப்ராஹிம், மூசா, ஈசா மற்றும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவங்க இந்த 5 பேரும் தான் உலுல் அசும் என அழைக்கப்படக்கூடிய ரசூல்மார்கள். இந்த 5 பேர்லேயே மிகச்சிறந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூஹ் நபி கொண்டு வந்த செய்தி என்ன? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன்னி லக்கும் நதீருன் முபீன் அல்லா தஅபுது இல்லல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவரது சமூகத்துக்கு அனுப்பினோம். அவர் அவர்களிடம் கூறினார், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று. தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் தான் நான் என்று மக்களை பார்த்து கூறினார். இந்த செய்திதான் எல்லா நபிமார்களும் மக்களுக்கு எடுத்து கூறிய ஒரு செய்தி. அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே வணங்க வேண்டாம். இந்த செய்தி தான் அனைத்து நபிமார்களும் கொண்டு வந்த செய்தி. தௌஹீத், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம். இந்த ஏகத்துவத்தை தான் எல்லா நபிமார்களும் கொண்டு வந்தாங்க. அவர் கூறினார், அன்அபுதுல்லாஹ வத்தகூஹு வஅதீஊன், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை பயந்து அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். எனவே ஒரு நபி சொன்னார், அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படுறதுக்கு தகுதியானவன். எனவே எல்லோரும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, பயபக்தியோடு இருங்க, எனக்கு கட்டுப்படுங்க. وَمَا أَرْسَلْنَا مِن رَّسُولٍ إِلَّا لِيُطَاعَ بِإِذْنِ اللَّهِ. அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்காகவே அன்றி மனிதர்களிடம் நாம் தூதர்கள் எவரையும் அனுப்பவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட நபிமார்கள் வெறுமனே வந்து கொண்டு வந்த ஆட்சியை கொண்டு வந்த செய்தியை சொல்லிட்டு போறல. அங்கே வந்து தூதை எத்தி வச்சுட்டு எனக்கு கட்டுப்படுங்கள் என்று அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ஷரியாத், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஆரம்பம். அவங்க பின்பற்றப்பட வேண்டும். மக்கள் அவர்களுக்கு நபிமார்களுக்கு கட்டுப்படணும். அதற்காகத்தான் அனுப்பப்படுறாங்க. அவர் என்ன மெத்தட்டை கையாண்டார்? அவர் பயன்படுத்திய மெத்தட் என்ன? தாவாவுக்கு அவர் பயன்படுத்திய மெத்தட், அவர் எப்படி தாவா செஞ்சார்? அல்லாஹ் தஆலா சொல்றான், ثُمَّ إِنِّي دَعَوْتُهُمْ جِهَارًا ثُمَّ إِنِّي أَعْلَنتُ لَهُمْ وَأَسْرَرْتُ لَهُمْ إِسْرَارًا. நிச்சயமாக நான் அவர்களை சப்தமாக அழைத்தும் போதித்தேன். அதன்பின் நிச்சயமாக நான் அவர்களிடம் பகிரங்கமாகவும் பேசினேன், இரகசியமாக அந்தரங்கத்திலும் பேசினேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் ஜஹர், அதாவது மக்கள்கிட்ட போய் பகிரங்கமாக பேசுகிற வழிமுறையையும் கையாண்டார். அதே போல் அலன்துலகும், அவர்கள்ட்ட சென்று பகிரங்கமாக ரகசியமாகவும் பேசினார். அவர் இரவிலும் தாவத் செஞ்சார், பகலிலும் தாவத் செஞ்சார். பப்ளிக்காகவும் பிரைவேட்டாகவும் அவரால் முடியுமான அத்தனை வழிகள்லையும் அவர் தாவா செஞ்சார். நாம் நம்முடைய தாவாவில் நமக்கு முன்னால் உள்ள எத்தனையோ ரிசோர்ஸஸ், வளங்கள் எடுத்துக்கொள்ளணும். இது நமக்கான ஒரு படிப்பினை. தாவாவுக்காக வேண்டி நமக்கு முன்னால் உள்ள அனைத்து அட்வான்டேஜை நாம் எடுத்துக்கொள்ளணும். டெலிஃபோன், சிடிஸ், ஆடியோ கேசட்ஸ், இன்டர்நெட், ஸ்பீச்சஸ், இண்டிவிஜுவல் தாவா, தனிநபருக்கு கொடுக்குற தாவா, ஒருத்தரை விசிட் பண்ணி கொடுக்குற தாவா செய்கிற நட்பண்புகள், அஹ்லாக் மூலமாக நாம் தாவா செய்ய வேண்டும். ஏனென்றால் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரால் முடியுமான அத்தனை வழிகள்லையும் தாவா செய்தார். தாவத்துக்காக எந்த வழிமுறைகளை கையாள முடியுமோ அத்தனை வழிமுறைகளையும் அவர் கையாண்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், فَلَمْ يَزِدْهُمْ دُعَائِي إِلَّا فِرَارًا. ஆனால் என் அழைப்பு அவர்கள் நேர்வழியிலிருந்து வெருண்டு ஓடுவதை அதிகரிப்படுத்தாமல் வேறில்லை. என்னுடைய அழைப்பு அவர்கள் நேர்வழியிலிருந்து வெருண்டு ஓடுதலை அதிகரித்ததல்லாமல் வேறில்லை. அல்லாஹு அக்பர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாவா செஞ்சார். அவர் செய்ய மக்கள் அவரை விட்டும் அதிகமாக தூரமாக போய்கொண்டே இருந்தாங்க. அவர் தாவா செய்ய மக்கள் அவரை விட்டு தூரமாகி போய்கொண்டே இருந்தாங்க.
அவர் தஅவாவை அதிகரிக்க நிலைமை மோசமாகிக் கொண்டே போகுது. நிலைமை மோசம், வெரி டிஃபிகல்ட், ரொம்ப மோசம்.